Hello friends, welcome to Ahathiyavin Samayal. இன்னைக்கு நம்ம சுண்டல் ரெசிபி பார்க்க போறோங்க. நம்ம எப்பொழுதும் போல செய்யாம கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்ல செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் அதை ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துர்க்கேங்க. ஓவர் நைட் அதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை குக்கர்ல சேர்த்துட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இஞ்சியோட வாசனை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்க போகிறாங்க. 1/4 டம்ளருக்கு குறைவாக தான் தண்ணி தேவைப்படும். ஏன்னா நம்ம இதை டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கறதுனால ஒவ்வொன்றா சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மசாலாவும் காந்தாமல் கசப்பும் வராமல் இருக்குங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ண போகிறோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டைரெக்டாக எண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலாவை நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டோம். நீங்கள் ஒன்றா போட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுறதுக்குள்ளார உங்களுக்கு காந்திடும். நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக போடும்போது உங்களுக்கு மசாலா காந்தாமையும் இருக்குங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச தண்ணி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடணுங்க. மசாலாவோட காரெல்லாம் உள்ளார இறங்குறதுக்காக நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா தண்ணியை இழுத்து கொதிச்சிருக்கு பாருங்கள். நல்லா உள்ளார இறங்கியிருக்கும் உங்களுக்கு காரம்லாம். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. மீதம் உள்ள தண்ணி எல்லாம் நமக்கு ட்ரை ஆகணும். அப்போ தான் இந்த மசாலா நமக்கு அந்த கொண்டக்கடலையில் ஒன்று சேர்ந்து இருக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் இந்த சுண்டலுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எப்பொழுதும் நார்மலாக செய்கிறத விட நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்ல இதோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த கொண்டக்கடலைக்குள்ளார இறங்கியிருக்குங்க. சாப்பிட்றப்ப உப்பு காரத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் எப்படி அதில் நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள். சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.